கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்திலே சத்தியத்தின் மூலமாக நாம் மறுரூபமாக்கப்படுதல் என்பதை நாம் தியானித்தோம். ஆண்டுடைய வசனம், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்ம என்ன செய்கிறது? மறுரூபமாக்குறது. வேதத்தை நீங்கள் நல்லா வாசிக்கும் பொழுது ஜபத்தோடு நீங்கள் அதை வாசித்து அதில் அந்த வசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போது நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரிய மறுரூபம் என்ன செய்யும்? உண்டாகும். வேத வசனத்தை எவ்வளவு வாசித்தோம் என்பதை விட எவ்வளவு அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதானது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம், பிரச்சனைகள் மூலமாக நாம் மறுரூபமாக்கப்படுதல். நம்மை கர்த்தர் எப்படியாவது மறுரூபமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஏனால் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் எதற்காக நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்றால் இயேசுவை போல மாறுவதற்காக. ஆண்டவராக இயேசுவை போல மாறுவதற்காக, அவர் மறுரூபப்படுத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். பிரைஸ் தி லார்ட். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நமக்கு உபத்திரவம் இருக்கிறது, ஆனால் இந்த உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும். ஆனால் இந்த உபத்திரவத்தின் ரிசல்ட் என்னவென்றால் அதிக மேன்மையான ஒரு மகிமையை நமக்கு என்ன செய்கிறது? கன மகிமையை நமக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு உபத்திரவங்கள் பிரச்சனைக்கு பின்னால் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாராம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அங்கே உபத்திரவங்களுக்கு பின்னாலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற இந்த உபத்திரவங்கள், பாடுகள், அது உங்களை என்ன செய்கிறது என்றால் உருவாக்குகிறது. உங்களை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பிசாசு தந்திரமாக அதை உங்களை நெகட்டிவாக திங்க் பண்ண சொல்லுவான். இதுவெல்லாம் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாரு அப்படி முறுமுறுக்க சொல்லவும் கசப்புக்குள்ளே கொண்டு போவான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதே தப்பு தான் செஞ்சாங்க. அவங்க கர்த்தர் அவங்களை உருவாக்குவதற்காக வனாந்திர பாதையை நடத்தினார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை நெகட்டிவாக எண்ணாங்க. தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் வந்து கொள்ள தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இப்படியே பண்ணாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதபடி கர்த்தர் அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரா? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். நாம் எதிர்மறையான ஒரு திங்கிங் நமக்குள்ளே வரக்கூடாது. இது உபத்திரத்தில் போகும் பொழுது இதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவரே, இந்த பாதையில் கொண்டு போகும் பொழுது இதுக்குடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை குழியிலே போடாமலே கர்த்தர் அவனை என்ன செஞ்சிருக்கலாம்? காப்பாற்றிருக்கலாம். அவனுக்கு எல்லாம் ஃபேவராக எல்லாம் அன்னைமாரும், என் தம்பி மாதிரி யாரும் கிடையாது அப்படி மெச்சிக்குள்ளே வச்சிருக்கலாம் அவர், அப்படிதானே? ஆனால் அவங்கெல்லாம் அவனுக்கு விரோதமாக சதி பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? அனுமதி கொடுத்தார். அவர்களை வெறுங்குழியிலே போடுவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? அனுமதி கொடுத்தார். காப்பாற்றிருக்கலாம்ல, காப்பாற்றல. விற்று போடும்போதாவது சரி, அன்னை தேசத்தில் விற்று போட போகிறாங்க. அப்பாவட்டே எனக்கு அப்பானா உயிர் யாருக்கு? யோசேப்புக்கு. அப்பமாவது அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? காப்பாற்றிருக்கலாம். அப்பமும் கண்டுக்கல ஆண்டவர். சில நேரத்தில் நம்ம கேட்போம், கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, எவ்வளோ என்னை வந்து என்ன போட்டு மிதிக்கிறாங்க, ஊராரெல்லாம் கண்டமனு பேசுகிறாங்க, ஆனாலும் அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சு அவர் நோக்கத்தை வச்சு செய்கிறது அவன் யாருக்குமே தெரியாது. அவன் விற்று போடுறான், ஒருத்தன் காப்பாற்றணும்னு நினைக்கிறான், அவனால் ரூபனால கூட என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. விற்று போட்டாங்க. சரி, அங்கே தான் போன இடத்துலையாவது நல்லா இருக்குமா, சரி அங்கேயாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சிக்கிது. போத்திமார் வீட்டில் நல்ல வேலை கிடச்சி, எல்லாம் பொறுப்பு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி,
உன்னை செட்டில் ஆகணும். அங்கே ஒரு உபத்திரம் பாருங்கள். அங்கே ஒரு பொம்பளையால் வந்த ஒரு உபத்திரம். அவள் வந்து கடைசியாக வீட்டை விட்டு என்ன செஞ்சு அவன் ஓட, கடைசியில் அவனை செய்யாத தப்பை செய்ததாக சொல்லி ஜெயிலில் போட 13 ஆண்டுகள் அவனுடைய கர்த்தருடைய வசனம் அவன் என்ன செய்ததாம் புடமிட்டு அந்த உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போது நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஏன் அப்படி சொன்னால், ஆண்டுடைய வசனம் அவன் என்ன செய்ததாம் புடமிட்டு, இரும்பிலே அவன் என்ன செய்தானா அங்கே அவன் அகப்பட்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் அவன் என்ன செய்ததாம் புடமிட்டு அவனை உருமாற்றம் அடைய செய்தது. எனவே தான் இந்த சகோதரர்கள்லாம் பின்னாடி வந்து அவன் எகிப்தில் அதிபதியாக இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து அவனை வந்து வணங்கினாங்க. அவன் பார்த்த சொப்பனம் அப்படியே என்ன செஞ்சு நடந்தது. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்படாதீங்க, என்ன மெச்சூரிட்டி போயிட்டான் பாருங்க. என்ன சொல்கிறான், நீங்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் தேவன் நன்மையாக என்ன செய்தார், நீங்கள் எனக்கு தீமை செய்யலை, தேவனே இதை செஞ்சாருன்னு சொல்கிறான். தேவனே என்ன செஞ்சார், இதை செய்தான், நீங்கள் செய்யலை அப்படின்ட்டான். நம்மனா என்ன சொல்லுவான், ஏய் நீ என்னை குழியில் போட்டல, நீ தானே பண்ண பார், உன்னை என்ன பண்ணுறேன் பார், நீ தானே என்னை விற்று போடுறதுக்கு காரணமாக இருந்த, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த உபத்திரவத்தை இந்த யோசேப்பு எப்படி எடுத்துக்கொண்டான் என்றால், ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டு அவனை யாரை பற்றியும் குறை சொல்லலை, அதுக்கு தேவனை குறை சொல்லலை. அந்த உபத்திரவத்திலே ஆண்டவரை அவன் என்ன மகிமைப்படுத்தும்படியாக தேவன் இதை நன்மையாக என்ன செய்தார், முடிய பண்ணினார். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. சில ஆட்கள்லாம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்கன்னா அவங்க கர்த்தர் உங்களை உருவாக்குறார் என்று சொல்லி, பரவாயில்ல எந்த அளவுக்கு மிதிக்கிறோம் மிதிச்சுக்கோ, எந்த அளவுக்கு என்ன செய்யணும் பேசணும் பேசிட்டு போ. அந்த அதன் மத்தியிலும் நாம் எப்படி இருப்பேன், நான் பதிலுக்கு பேச மாட்டேன். ஆண்டவரை இந்த உபத்திரவத்தின் பாதையை நான் போகும் பொழுது இதற்கு பின்னால என்ன இருக்கிறது ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ள என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தையும் என்ன செய்திருக்கிறார், திட்டத்தையும் வைத்திருக்கிறார். என்னை உருவாக்குவதற்காக அவர் என்னை கொண்டு போகிறார். அவர் நினைச்சிருந்தா அவர் தானியேலை சிங்கக்கபில போடாம என்ன செஞ்சிருக்கலாம், காப்பாத்திருக்கலாமே. அவர் 3 நேரம் அவன் கூட கேட்டிருக்கலாம், நான் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜோம் பண்ணுறேன், காலையில் ஜோம் பண்ணுறேன், மத்தியானம் ஜோம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு அதுவும் எருசலேமுக்கு நேராக என்ன செய்கிறேன் பழகினேன். நீங்கள் கூட சொல்லலாம், காலையிலே நான் 4 மணிக்கெல்லாம் எழும்பி நல்லா குளித்து புறப்பட்டு இங்கே 5 மணிக்கு வரேன். ஆனால் இந்த உபத்திரவம் மட்டும் நம்மளால் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆண்டவரை ஏன் இந்த உபத்திரவங்கள் பாடுகள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வணைந்து கொள்ளுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை உங்களை மறுரூபப்படுத்துவதற்காக கர்த்தருக்கு தெரியும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான இடம் அல்ல. நாம் நித்தியமாக இருக்க போகிற இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், ஒரு மேன்மையான அதிகமான கனமகிமையுள்ள ஒரு இடம். அந்த இடத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவதற்கு இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், அநேக பிரச்சனைகள் வழியாக அவர் கொண்டு போகிறார். ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம். வாசிங்கள், யோவான் 16:33 எடுத்து வாசிங்கள். அவர் சொல்றார், இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, அந்த வசனத்தை அதுல 30 நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், இது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டு சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கணும், சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் இருக்குதா இல்லையா? சில பிரசங்கம் பண்ணுறாங்க, உலகத்தில் உபத்திரமே உங்களுக்குன்னு கிடையாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை என்ன செஞ்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். இந்த உபத்திரம் அதுதான் பவுல் முதலே சொல்லாது, இது அதிக லேசான உபத்திரம்னு சொல்கிறார். இந்த உபத்திரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு, லேசான. அது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், நீங்கிடும். அப்போது இன்னொரு இடத்துல வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாள் உபத்திரப்படுவீங்க. அப்போனா ஒரு ரொம்ப நாள் அல்ல, எத்தனை நாள் தான், சில நாட்கள், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் அப்படி தான் சொல்கிறார். அப்போது இதன் உபத்திரவங்கள் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவன் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார், உருவாக்குகிறார்.
பாருங்கள், அதான் சொன்னேன், தானியேலை காப்பாத்திரலாம், காப்பாத்தல விட்டுட்டார். அவன் 2:10. ஓகே, அப்போ தானியேலை காப்பாற்றாமல் அவர் விட்டதுக்கு காரணம், அவனை வந்து அந்த சிங்க கொபியில போடாம காப்பாத்திருக்கலாம்ல, விட்டுட்டார். சில நேரத்தில் கர்த்தர் விட்டுருவார். ஏன்னா அந்த வழியா போனாதான் நீங்கள் அவர் என்னை அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் என்னை ரட்சிக்கிறவர் என்பதை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியும். நீங்கள் சொல்லலாம், சிங்க கபில போட்டாங்க, ஆனால் சிங்கம் என்னை என்ன செய்யல, சேதப்படுத்தவில்லை. சொல்லுவோம்னா இது போடாமே இருந்தால் அது பெரிய காரியம், ஒரு பெரிய பிரச்சனை. பவுலுடைய வாழ்க்கையில கப்பல் சேதம் இல்லாமல் அவனை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஏன் இந்த கப்பல் சேதங்களை கர்த்தர் அனுமதித்தார் அப்படி சொன்னால், சில நேரத்தில் நமக்கு சில டேமேஜஸ் எல்லாம் வரும், போராட்டங்கள் வரும். கார்லாம் போகும்போது இது ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, இதெல்லாம் வருது. ஆனாலும் கர்த்தர் நம்ம பிராணனுக்கு எந்த சேதம் வராதபடி காத்துக்கொள்கிறார். ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே போகும் பொழுது நாம் அநேக காரியங்களை என்ன செய்ய முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர் ஒரு நோக்கத்தோடு நன்மைக்காக என் வாழ்க்கையில இதெல்லாம் என்ன செய்திருக்கிறார், அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க, நன்மைக்காக என் வாழ்க்கையில என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அப்போ அக்னி சூளையிலே போடாமல் அந்த 3 புருஷரையும் கர்த்தர் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் போட விட்டுட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இவர் போய் உள்ள போய் என்ன செய்கிறாரு, கூட ஏன் நிற்கிறாரு. ஏன்? அப்போ அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆனால் ஒன்றும் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அக்னி உன்னை சேதப்படுத்தாது, ஆறுகள் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையான ஜபங்கள் உங்க வாழ்க்கையில வருகிறது. கரல வைத்து ஆமென் சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் உபத்திரவம் படுற நேரத்தில் பாருங்க, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜபம் மாய்மலமா இருக்காது. அந்த ஜபம் எப்படி இருக்கும், அது வந்து உண்மையான ஒரு ஜபம் வரும், உண்மையான ஆராதனை வரும், உண்மையான என்னது ஆராதனை வரும். உங்கள் வாழ்க்கையில உண்மையான அர்ப்பணிப்பு வரும். நீங்கள் சொல்வீர்கள், நீங்கள் வந்து நெகட்டிவாக எடுக்கிறவங்களுக்கு கிடையாது. நெகட்டிவாக எடுக்கிறவங்க தேவனை விட்டு தூரமாக பின்வாங்கி என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவ நாட்களில் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொருவரும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை நெருங்கி வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை நான் நெருங்கி வருவேன், ஆண்டவரை இன்னும் உடைய கிட்ட சேருவேன், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் வருவேன். பவுலுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உபத்திரவங்கள் வந்த பொழுது அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. அந்த ஒரு முள் அவனுக்கு இருந்துச்சு. பாருங்கள், இன்னைக்கு உங்களுக்கும் சில நேரத்தில் சில முள் இருக்கும். சில சொல்லுவாங்க, என் புருஷன் தான் எனக்கு முள். ஒருத்தர் சொன்னார், என் மனைவி தான் பெரிய முள் எனக்கு தான் அப்படின்னு சொன்னார். சிலர்லாம் முள்ளாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த முள் உங்களை வந்து குத்துனாலும் அதை உங்களை ஏன் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஒரு லூசிஃபராக நினச்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. லூசிஃபர் எப்படி விழுந்தான் கீழே, நான் ஏறுவேன் உயருவேன், பெருமையின் ஆவி அவனுக்குள்ளே வந்துருச்சு. சில நேரத்தில் சில உபத்திரவங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிப்பதின் காரணம், நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களை பெருமை பாராட்டி, நான் ஜோம் பண்ணால் அப்படிலாம் நடக்குது, நான் பண்ணால் அப்படி நடக்குது, அதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு முள்ளை நினச்சிருப்பார் வச்சு உங்களை அது உயர்த்தாதபடி அந்த முள்ளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். அது உங்களை நீங்கள் வந்து அந்த முள்ளை நீங்கணும்னு சொல்லி 3 முறை என்ன செஞ்சான், ஜெபித்த பொழுது ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு என்ன செய்யும் போதும். பலவீனத்தில் அவருக்கு தெரியும், இந்த முள் இல்லைன்னா பவுலுக்குள்ள என்ன வந்துடும், பெருமை வந்துடலாம். ஒருவேளை அவன் விழுந்து போகலாம். பவுல் மேலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே தான் சொல்லுகிறேன், நல்ல போராட்டத்தை நான் என்ன செய்தேன், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பெருமையினால் விழுந்து போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஊழியர் பாலாசல்லரின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கும். ஒரு கூட்டம் முடிஞ்சிட்டான், வீல் சேரு, அங்கே இந்த என்னது தடியெல்லாம் சப்பானிகள் நடந்து வருவாங்களே, அந்த ஊன்றுகோல் அதெல்லாம் குப்பையில் ஒரு லாரியில் அள்ளிட்டு போகிற அளவுக்கு அற்புதங்கள் நடக்குமா. அவ்வளவு அற்புதங்கள். கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் யார், இயேசுன்னு சொல்லிட்டார். நான் தான் யார், இயேசுன்னு சொல்லிட்டார். ஏன்? அவங்கள வந்து எல்லாரும் அற்புதம் நடந்தவொடனே தங்களை பெருசாக அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, பெருமை
வந்துருச்சு. சிலவங்களும் நம்ம சில ஆட்கள்லாம் அன்னைக்கு ஒரு ஊழியை சொன்னார், 2 பேயை விரட்டினோடனே அவனுக்கு பெருமை உச்ச தலையில் என்ன செய்யுது, ஏறி என்னை கண்டாலே பேயெல்லாம் பண்ணுது ஆடுது பாரு அப்படின்னு சொல்லி. ஆடுறது பெரிய விஷயம் இல்லை, அவனை விட்டு நிரந்தரமாக என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். அப்போ அது பெருமை அவங்களுக்கு. அந்த பெருமை அப்படியே அவங்களுடைய பாருங்களேன், அப்படியே அவங்க பார்வை ஒரு மாதிரி இருக்கும், அப்படி எப்படி மாறி நடப்பாங்க. ஏன்னா நான் பேயெல்லாம் விரட்டுவேன், எனக்கெல்லாம் பண்ணவும் தெரியும். ஆனால் அந்த லூசிஃபர் ஆவி உள்ள நினைச்சிடும், உள்ளே வந்துடும். அதுக்காகவே கர்த்தர் சில நேரத்தில் உபத்திரவத்தில் ஆண்டு சொன்னார், இந்த பேதுருவை பார்த்து உன்னை சாத்தான் கேட்டுக்கொண்டான், உன்னை போட்டு எதில் புடைக்கிறதுக்கு, சொலவில் போட்டு புடைக்கிறதுக்காக நான் உன் விசுவாசம் ஒளிந்து போல. அதோட என்ன செஞ்சேன், வேண்டிக் கொண்டா பிசாசிட்ட வேண்டிக் கொள்ளல, அவர் தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டார், அனுமதி கொடுத்துட்டார் பிசாசிட்ட போட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே வேண்டிக் கொண்டாரு, தேவன்கிட்ட. ஆண்டவரை அவன் விசுவாசம் என்ன செய்யக்கூடாது, ஒளிந்து போகக்கூடாது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற சில பெருமைகளை மேட்டுமைகள், நான் சாவிலும் பின்பற்றுவேன், அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் பார்த்தார், நீ இப்படி இந்த மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. நீ குணப்பட்ட பின்னு உன் சகோதரை நீ என்ன செய்ய, சிறப்படுத்து. நீ குணப்படாமல் ஒரு பெரிய ஊழியத்தை உன் கையில் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. முதலாவது நமக்கு வரங்களை விட தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு வரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கிருபை இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரே நீங்க இல்லாமல் நான் ஜீரோ தான் ஆண்டவரே, என் உண்மை இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும் என்றால் கடைசி வரை உங்கள் ஓட்டத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். இந்த தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காகவே கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு போவார். சிலரெல்லாம் உங்களை ஏறி மிதிக்கிறக்க கர்த்தர் என்ன செய்வார், அனுமதி கொடுப்பார். நீங்கள் நினச்சிடக்கூடாது உடனே அந்த நபரை பார்த்து, நான்லாம் யார் தெரியுமா, என்னை போட்டு ஏறி மிதிக்கிற, நான் எத்தனை வருஷம் விசுவாசி, நான் யார் அப்படின்னு சொல்லாமல், பரவாயில்ல மிதிச்சுட்டு போ, இன்னும் எத்தனை பேர் மிதிக்கட்டும். அங்கே மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக போனேன், தீயும் தண்ணீரை நாங்கள் என்ன செய்தோம், கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை என்ன செய்வார், செழிப்பான உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தெரியும். அவர் உபத்திரவத்தின் குகையிலே உங்களை கொண்டு போய் வைத்து அவர் என்ன செய்வார், உருவாக்கி உங்கள் குணங்களை எல்லாம் மாற்றி, அதோடைய முடிவு என்னவென்றால் இயேசு அவருடைய குமாரனுடைய சாயலுக்காக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா, நாம் அவருடைய குமாரனை போல ஆக வேண்டும், இயேசுவை போல என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். இயேசுவாக மாற முடியாது, ஆனால் அவருடைய தன்மை உடையவெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், மாற முடியும். அப்படி மாறுவதற்காக தேவன் நம்ம என்ன செய்கிறார், இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாடியும் கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே பரலோக இந்த உபத்திரவத்தின் பாதையிலே போகும்போது நீங்க ஜெபிக்கிற ஜெபம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் என்ன செய்யணும், செய்யப்படணும். இந்த உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவரே என் வாழ்க்கையில அனுமதிக்கிறது எல்லாம் பரலோகத்திலிருந்து வரணும். ஆண்டவரே ஒருபோதும் பிசாசிட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே கர்த்தர் உங்களை அவர் உருவாக்க ஆரம்பிப்பார். அவர் ஒருபோதும் தீமைக்காக அல்ல, அந்த உபத்திரவத்தின் முடிவிலே அங்கே யோபு சொன்னது போல நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவனுக்கே தெரியுது இந்த உபத்திரவம் எதுக்குன்னா என்னை இன்னும் ஆண்டவர் பியூரிஃபை பண்ணுகிறார், என்னை சுத்திகரிக்கிறார், அவர் சுத்த பொண்ணா வேல்யூபிளா மாற்றுகிறார். இன்னும் உங்களை கனத்துக்குரியவர்களாக மதிப்புள்ளவர்களாக தேவன் மாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அனுமதி கொடுக்கிறார். எனவே பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் இந்த உபத்திரவங்கள் இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்துச்சா உபத்திரவம்? இருந்துச்சு. மோசேக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. அப்புறம் தாவீதுக்கு சங்கீதத்தை போய் வாசிச்சு பாருங்க, நான் எல்லாராலும் செத்தவனை போல என்ன செய்வேன், மறக்கப்பட்டேன், எனக்கு புறாவை போல ஒரு சிறகர் நான் பறந்தீங்க போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அவ்வளோ பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அவன் சொல்றான், புறாவை போல எனக்கு ஒரு சிறகர் தான் எங்கேயாவது என்ன செய்வேன், பறந்து போயிருப்பேன், நான் இளைப்பாறுவேன். அப்போ உபத்திரவங்கள் வழியாக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த உபத்திரம் நல்லதா கெட்டதா?
நல்லது. ஏனென்றால் அதோடைய முடிவு அதிகமான கன மகிமையை நமக்கு என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த உபத்திரவத்தின் பாருங்கள், அது நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக இருந்தது, பவுலுடைய வாழ்க்கையிலே அது நன்மைக்கு எதுவாக இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அவர் உபத்திரவத்தின் வழியாக போனதுனால தான் நம்மலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவர் மட்டும் அந்த உபத்திரவத்தை அனுபவிக்காட்டினா உங்களுடைய பாடுகளை அவர் என்ன செஞ்சார், அவர் சுமந்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்கிறோம், அவருடைய உபத்திரவத்தினால தான் இத்தனை பேர் நாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர் அந்த உபத்திரவத்தை பிசாசு நினைச்சா அவரை போட்டு பாடாப்படுத்துவோன்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு பாடுகளும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார். அதனால் ரட்சிப்பு உண்டானது. உபத்திரவப்பட்டு நீங்க உருவாகிட்டீங்கன்னா உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம்? உங்களை பிரச்சனையே வரக்கூடாதுன்னா நீங்க மாறவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணமும் மாறாது, உங்கள் சுபாவங்கள் மாறாது. பிரச்சனையே வராட்டினா நீங்கள் பிசாசாக மாறிடுவீங்களாம். அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், உனக்கு பிரச்சனையே வேண்டான்னா நீ பிசாசாவே என்ன செஞ்சிருவேன். லூசிஃபருக்கு அப்படி தான் ஆச்சு. அவனை ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல ஆண்டவர் வச்சுருந்தாரு, ஆனால் அவன் பிசாசா நினைச்சிட்டான். ஏன்? அவன் பெருமையினால ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வழியாக போகும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்குள்ளே ஒரு மனத்தாழ்மை உண்டாகி ஆண்டவர்கிட்ட போய், வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் என்ன செய்வதில்லை, புறக்கணிப்பதே கிடையாது. சங்கீதத்திலே நீங்கள் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 34:18 வாசியுங்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இங்கே இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, நறுங்குண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அப்போ நொறுங்குண்ட இருதயம் எப்போ வரும்னா, இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நொறுக்குவார். நம்ம இருதயத்தை என்ன செய்வார், நொறுக்குவார். பாருங்கள், இந்த பேதுரு மறுதலிச்சாலும் இயேசு ஒரே ஒரு பார்வை தான் அவனை என்ன செய்யாரு, பார்த்தார். அவன் போய் என்ன செய்தானாம், மனங்கசந்து அவன் அழுதான். அதுதான் கர்த்தர் அவனை பார்த்து மறுபடியும் தூக்குறாரு. பாருங்க, அவனை இருக்கிறதுலே பெரிய பாவம் என்ன தெரியுமா, இயேசுவை மறுதலிப்பது தான். அவர் மறுதலிச்சா கூட பரவாயில்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் இயேசுவை என்ன செஞ்சானா, சபிக்கிற அளவுக்கு போயிட்டான் கூட இருந்தவன். ஆனால் அவனுக்கு அந்த உபத்திரவத்தை என்னால செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனாலும் அவன் இருதயம் என்ன செய்யப்பட்டது, நொறுக்கப்பட்டது. சேவல் கூவும் போது நொறுக்கப்பட்டது. சொன்னாரே, சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ என்ன செய்வேன், 3 முறை என்ன செய்வேன், மறுதலிப்ப. நம்முடைய வாழ்க்கையில அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். நெஞ்சை நிமித்திட்டு அப்படியே வரக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நொறுங்கின இருதயத்தோடு என்ன செய்யணும், வரணும். உம்மை போல என்ன செய்யும், மாத்திருங்க ஆண்டவரே. நான் இன்னும் சரியில்லை, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியில்லைன்னா எப்படி தெரியும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படி உங்கள் மனைவிட்ட நடக்கிறீங்க, உங்கள் புருஷன்ட்ட நடக்கிறீங்க, எப்படி உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நடக்கிறீங்க, எப்படி சக விசுவாசிகள்கிட்ட எப்படி நடக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் எனக்கு மனத்தாழ்மையை தாரும், இன்னும் எனக்கு தேவ அன்பை எனக்கு என்ன செய்யும் தாரும், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு என்ன செய்யும் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே அவர் உங்களை கர்த்தரோ அவரை என்ன செய்தாராம், நொறுக்க சித்தமாயிருந்தார். அந்த வார்த்தை தெரியுமா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். ஏன் தெரியுமா, அவர் குமாரனாக இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதல் என்ன செய்தாராம், குமாரனுக்கே கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ளணுமா? நான் தான் நேற்று இது தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன், அவருக்கே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணுமா? பட்ட அந்த வசனம் எங்கே இருக்குது, எபிரேயரில் 5:7 வாசிங்கள். எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. எபிரேயர் 5:8-9 வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம்
பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ குமாரனுக்கே இந்த பாடா? அவர் என தாம் பட்ட பாடுகளால் எதை கற்றுக்கொண்டாரா? அப்போ ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஒரு லெசனை கத்தரை வச்சிருக்கிறார். அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை படிக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? இதில் நான் இந்த உபத்திரவத்தில் இப்போ நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டவரை இந்த உபத்திரத்தை நான் என்ன கற்றுக்கொள்ள என்னை வழியில் நடத்துகிறீர்? ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீங்கள் மாம்சத்திலே அதை ஏற்று நிற்கலாம், அதனால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போகும். ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை என்ன செய்யாதீர்கள்? அவித்து போடாதீர்கள். நீங்கள் மாம்சத்திலே போராடலாம். இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் உங்கள் புருஷனால் உங்களுக்கு பாடு இல்லாட்டா உங்கள் மனைவியால் பாடு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் மாம்சத்தில் அதை ஹேண்டில் பண்ணலாம். அவர் கெட்ட வார்த்தை பேச நீங்களும் மதுரைக்கு என்ன செய்யலாம்? கெட்ட வார்த்தை பேசலாம். அவர் அடித்தா நீங்களும் மறுபடியும் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். அவர் தூத்திருத்தா நீங்களும் ஊராக போய் என்ன செய்யலாம்? தூத்திருத்தலாம். ஆனால் இது அல்ல, இது அல்ல. இதில் இந்த உபத்திரவத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு பொறுமையாக என்ன செய்யணுமா? இருக்கணும். யாக்கோபு 1:3 வாசிங்கள். யாக்கோபு 1:3 வாசிங்கள். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை ரொம்ப அந்த உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பரவாயில்ல, இனி அவர் திட்டிட்டு போட்டோம். சிலர் சொல்லுவாங்க, பைய எடுத்துகிட்டு போகிறா பாரு, எங்கள் ஊர் சுற்றிட்டு வரேன். ஊழியத்துக்கு போயிருப்பீங்க, ஆனால் அவர் திட்டுவார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னை நரகத்துக்கு தான் போவ, நான் ஊழியம் செஞ்சுட்டு வந்துருக்கிறேன், என்னைய போய் இப்படிலாம் பேசுகிற அப்படின்ட்டு பேசலாம். ஆனால் அந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருந்து. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். உங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் ஊழியத்துக்கு தான் போயிட்டு வந்துருப்பீங்க. முன்னாடி நான் இதே காரியத்தில் தோற்று போயிருக்கேன். நான் நைட்டு பசங்களை கூப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், எங்கே உட்காந்து ஜோம் பண்ணுவோம் சர்ச்சில். சில சமயம் விடிய காலம் வரைக்கும்லாம் ஜோம் பண்ணுவோம். அப்படி ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் உடனே சொல்லுவாங்க, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கதை பேசிட்டு நீங்கள் ஃபுல்லாக உடனேயும் பைபிளை தூக்கி இப்படி போட்டு, இனிமேல் நான் ஜோம் பண்ண வேணாம், செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம்? ஜோம் பண்ணோம் அப்படின்னு சண்டை போட்டு ஒரு வாரம் ஜோபத்தை விட்டுறது அப்படியே. அப்படி அப்போ என்னன்னா அந்த கோபத்தை வேற மாதிரி என்ன செய்யுது? காட்டுறது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சத்தியம்லாம் யாருக்கு எங்களுக்கு செய்யல, சொல்லி கொடுக்கல, தெரியல. அப்போ ஒரே சண்டை போடுறது. ஜோம் பண்ணால் அதையும் தப்பாக பேசுகிறீங்க, ஆவுன்னு கத்துறது வீட்டில். அப்போ அந்த நேரத்திலும் சரி இவங்க புரிஞ்சிக்காமல் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஜோம் பண்ணியிருக்கிறோம். சரி பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கதை பேசுனீங்க, நீங்கள் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டீங்க, அதை சாப்பிட்டீங்களான்னு சொல்லுவாங்க நிறையா. அப்போது நானாக நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிவிட்டு எல்லாம் மதுரை ஃபுல்லாக போய் அங்கே ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு வருவோம். நாங்கள் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணோன்னா, அங்கே போய் ஜோம் உற்சாகத்தில் எல்லாம் சில இடத்துல போய் நின்று ஆண்டவரை இதெல்லாம் சபிக்கிறோம், இது கிரியெல்லாம் அழிக்கிறோம்னு சொல்லிட்டு வருவோம் நைட்டு. அந்த அளவுக்கு வைராக்கியமாக வாலிபர்கள்லாம் என்ன செய்வோம்? போவோம். ஆனால் பெரியவர்கள்லாம் தப்பாக பேசுவாங்க. இவனுங்கெல்லாம் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறானுங்க, அங்கே போகிறாங்க. உடனே கோவம் என்ன செய்யும்? பயங்கரமாக வரும். நம்ம செஞ்சதெல்லாம் கத்தருக்காக செஞ்சோம், ஆனால் நம்மளை பற்றி தப்பாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் இவங்கெல்லாம் சரி கிடையாது, அவங்க சரி, அப்படி எண்ணம் வந்துடும். அப்படி பண்ணாமல் அந்த உபத்திரவத்தில் அந்த ஒரு டெஸ்ட் இருக்கும்போது அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும்? பாஸ் பண்ணுறதுக்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? பொறுமை ரொம்ப அவசியம். ரொம்ப இப்போ நீங்கள் இப்போ கூட போனால் கூட வீட்டில் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் என்ன பாஸ்டருக்கு ஒரு வேலை கிடையாது, 6:30 வரைக்கும் பெண்ணு எடுப்பாரா அப்படின்னு திட்டுவாங்க. உடனே பொறுமை நீங்கள் என்ன செய்யுது? இழந்து 2 வார்த்தை என்ன செய்யக்கூடாது? உற்றாதபடி நீங்கள் மெது சிரிச்சுட்டே, சரி உங்களுக்கு என்ன பணிவிட வேணும் செய்யணுமோ அதை என்ன செய்யுங்க? செஞ்சு கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. சிலவங்க ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி புருஷனுக்கு என்னமே செய்ய மாட்டாங்க, அவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் அந்த அம்மாவெல்லாம் மோசமான ஆள், அது ஜெபம் நைட்டு ஃபுல்லாக இரவு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக கதவை அடைச்சிட்டு தூங்கிடும், காலைல தூங்கிடும். பிள்ளைகளுக்கு அவர் காலைல எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்து, அவருக்கு சாப்பாடு எடுத்து, பிள்ளைங்களை குளிப்பாட்டி ஷூவை மாட்டி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு, இந்த அம்மா பகல் ஃபுல்லாக என்ன செஞ்சிட்ருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோம். அப்போது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு ஏசு எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த அம்மா பண்ணுற அட்டுழியத்தில் இயேசு மேலேயே அவருக்கு என்ன வந்துருச்சு?
கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஊழியன்னு சொல்லி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யல. எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்தாலும் ஜெபம் பண்ணாலும் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியாக செய்யணும். சாப்பாடு டேபிளில் கரெக்டான டைமில் என்ன செய்யணும், இருக்கணும். டிஜே தினகரன் ஒரு வார்த்தை சொல்லுவார், டைம் ஆகிட்டே இருக்குது. சரி, இன்னும் நிறைய இருக்குது, வேகமாக சொல்லிடுறேன். டிஜே தினகரன் சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கூட்டு பண்ணறான் வாங்க. அப்போ ஒரு ஊழியர், அப்போ என்னன்னா பாருங்க, கேசரி வருதான், அடுத்தது என்னது பொங்கல் வருதான், எல்லாம் வருதான். ஒன்று பார்த்தா இன்னொரு அம்மா உள்ளேருந்து வருது, என்ன உங்கள் மனைவியை காணோம். அதான் பாஸ்டர் பொறுத்து பார்த்தேன், அவள் ஊழியன்ட்டு போயிட்டே இருந்தா. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கேசரி கொடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. அப்போ பொங்கல் கொடுக்க முடிஞ்சிச்சா? கிடையாது. இப்போ காஃபி சுட காஃபி வருது பாருங்க, எல்லாமே. நான் அதான் மனைவியை மாற்றிட்டேன் அப்படின்னா. அப்போ அவர் உபத்திரவம் சொல்லி அதனால மனைவியை மாத்திர புருஷனை மாத்துறதுனால உபத்திரம் என்ன செய்யாது, போக. நாம் பொறுமையாக நம்ம என்ன செய்யணும், இருந்து அந்த பாடுகளை என்ன செய்யணும், சகிக்கணும். இந்த உபத்திரவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் நன்மையானது என்று நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நன்மையானது. நமது ஆண்டவரும் அவர் பாருங்கள், பின்னாட்களில் நடக்கிற அந்த சந்தோஷத்துக்காக, ஒரு பெரிய ஆத்தும அறுவடைக்காக அந்த உபத்திரவத்தை பொறுமையோடு என்ன செய்தார், சகித்தார். அந்த இரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவப்படுத்த என்ன செய்தாராம், சித்தமா இருந்தார். அவர் பின்னாட்களே வருகிற மகிமையை பார்த்தார். பின்னாட்களே இருக்கிற அந்த பலனை நம்மளெல்லாம் பார்த்துட்டாரு. முன்னாடியே நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு வர்றதை முன்னாடியே பார்த்து, என் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் என்னை விசுவாசிப்பதனால அவங்க பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாய் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அவங்க மனம் திரும்பி வருவதையும் பார்த்து அவர் பொறுமையோடு சிலுவையில் தன்னை அடிக்க ஒப்புக்கு என்ன செஞ்சார், கொடுத்தார். அந்த அடிகளையும் வேதனைகளையும் என்ன செய்தார், வாங்கினார். அந்த இரட்சிப்பின் அதிபதி உபத்திரவப்படும் பொழுது பின்வரும் அந்த மகிமையை என்ன செய்தார், அவர் பார்த்தார். உங்களுடைய உபத்திரவத்தினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எங்க அப்பாவுடைய அந்த உபத்திரவத்தை பார்த்து தான் நானே, அவங்க அவ்வளவு உபத்திரவங்கள் பட்டாங்க, ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரை பற்றி தப்பாக பேசினது கிடையாது. அவங்க பொறுமையோடு அதை பாடுகள் என்ன செஞ்சாங்க, சகித்தாங்க. ஒரு நாள் முறுமுறுத்தது கிடையாது. நான் கூடயே இருந்து நான் பார்த்து நான் கூட நினைப்பேன், இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் அந்த உபத்திரவத்தின் அந்த பாதையில் அவங்க முறுமுறுக்கலை. கர்த்தரை மேலே இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு என்ன செய்யலை, குறையவே இல்லை, அப்படியே இருந்தாங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உபத்திரவத்தில் நினைவு கூறுங்க, பின்னாடி அது நன்மையாக என்ன செய்யும் முடியும் என்று சொல்லி. அடுத்ததாக உபத்திரவத்திலே எல்லாவற்றையும் 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரம் ரொம்ப அதிகமாக தான் உங்கள் ஸ்தோத்திரம் துதியிலே அதிகமாக என்ன செய்யணும், பெருக்க வேண்டும். அடுத்ததாக பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுற கர்த்தருக்கு இந்த உபத்திரமான நேரத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அடுத்ததாக இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நெவர் கிவ் அப், ஒருபோதும் உங்கள் மனதை என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஒரு நம்பிக்கையோடு இருங்க. முடிவிலே ஆண்டவர் என் மீட்பர் என்ன செய்கிறார், வீரோடு இருக்கிறார். அந்நிய கண்களில் என சொந்த கண்கள் என்ன செய்யும், நெவர் கிவ் அப். நீங்க விட்டுறாதீங்க. என்னை அழைத்த தேவன் என்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவரை முகமுகமாய் என்ன செய்வேன், தரிசிப்பேன். அவர் யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அவன் அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு அவன் முன்னிலைமை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை கர்த்தர் என்ன செய்தார், இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாம் இவ்விடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. நல்ல கரங்களை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே உமக்கு உபத்திரவத்தின் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரை உம்மை உறுதியாக பற்றி கொள்ள ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்பதாக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரை கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே என்ன கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த உபத்திரவம் என்னை உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோதரிக்கிறோம்.